ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் ட்ரிக்ஸ். நேற்று என்னால் ஒரு வீடியோ போட முடியல, அதனால் நீங்கள் மொபைலில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு போகும், நேற்று நான் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தா நேற்று நான் சொல்லியிருந்தது நேற்று எந்த வரையும் போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டு காமிச்சிருந்தேன். உங்களுக்கு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் படி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே நீங்கள் கண்டினியூஷன் பண்ணியிருந்தால் கூட இந்த ஏரியாவில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் அடுத்தது திரும்பவும் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது, ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. இப்போ மார்க்கெட் கூட ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் தான் நேற்று வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி எப்படி போகுன்றதை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. வீடியோ சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப லென்த்தாக போகுது, பார்த்துங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நேற்று க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்சு பார்த்திங்கன்னா 25,916 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 25,916 க்ளோஸ் ஆகிருக்கிறதால கீழே அந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூஷன் நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே கண்டினியூஷன் போட்டுங்க. நீங்களும் கண்டினியூஷன் போட்டு வச்சுருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு மேலே மார்க்கெட் நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சு 25,917 அபோவ். அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா, அது மார்க்கெட்டுடைய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஹை லோவாக போயிட்டுருக்குது. ஓகேவா? இந்த லோவை வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணல. அடுத்தது லோயர் ஹை, லோயர் ஹை, இதே மாதிரியே போயிருக்குது. இன்றைக்கும் மார்க்கெட் அதே பேட்டர்னில் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இப்போ கண்டினியூஸாக 3 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. அந்த கேப் அப் எதுக்குன்னா, வீக்லி ஹை வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. அந்த ஹையை டச் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் போயிட்டுருக்குது. அங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக 26,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி அன்னைக்கு வந்து கேப் அப் ஒரு 1300 பாயிண்ட் கேப் அப்பில் உள்ள அந்த கேப் வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் எப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நேற்றுடைய க்ளோசிங் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சுன்னா 25,922க்கு மேலே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சுதுன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இது வரையும் போகும். 25,958 வரையும் போகும். இந்த 58க்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கிறேன், ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ்அப் வச்சுதுன்னா ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்து, புரியுதுங்களா, நேற்றுடைய ஓப்பனுக்கு அபோவ் மார்க்கெட் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ்அப் வச்சுதுன்னா அகெயின் அங்கே ட்ரிகர் பண்ணி மேலே வருவாங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 25,960 வரைக்கும் வைங்க. கால் சைடு தாராளமாக எடுக்கலாம். அகெயின் இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கிறேன். இதிலையே மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 26,000 ரீச் பண்ணணும். அதனால் டைரெக்டாக ரீச் பண்ணாலும் சரி, இல்லை இதிலேயே அப்படியே சைடு வேஸ்லேயே போய் இங்கே போய் ரீச் பண்ணாலும் சரி, எப்படி வேணால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு க்ரீனுக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரையும் ட்ரேடு எடுக்கலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா, லோயர் லோ மார்க்கெட் வந்து வராமல் லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து இந்த லோக்கு வரல. அதனால் மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. போச்சுன்னா ஃபஸ்ட்டு 25,960 வைங்க. செகண்ட் டார்கெட் 25,980 to 26,000 வரையும் ஸ்ட்ராங்காக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. புட் சைடு போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் கொடுக்கணும். பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு 25,895 அதையும் கட் பண்ணுற விதத்தில் போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஃபால் ஆச்சுனாலும் 25,857 வரைக்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ரெண்டு மட்டும் நோட் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க, தேவைப்படும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஈவினிங் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு மார்க்கெட்டோட ரேஞ்சை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா?